அடிக்கு ஒன்று வச்சுக்கிறோம் நாங்கள். குழி நோண்டி எல்லாம் பயிர் போடுறதுல 2 லட்சம் ரூபா. குழியோட அகலம் வந்து 3 அடிக்கு 3 அடி. அவங்க தாத்தங்கிறாரா வண்டு சாப்பிட்டுருச்சிங்களா? அப்படி என்ன வண்டுமா அது சாப்பிடுது இது போல? சோடுக்குது பெரிய வண்டு அப்படியே குடஞ்சி அப்படியே தின்னு நம்மளுக்கு தெரியறதில்ல, தெரிய மாட்டேன்றது. அம்மா விட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டு 4 செடி அவுட் ஆகி போயிடுச்சு. ஐயோ, பறக்கிறோம் தான். பறக்கிற வண்டுங்களா? பறக்கிற வண்டு. அட, அதுதான் இப்போ 4 செடி தின்னு பிடிச்சி. அட, இதையும் தின்னு பிடிச்சி. இங்கேயும் சாப்பிட்டுருச்சு, இதையும் சாப்பிட்டுருக்கு. எவ்வளோ தான் கொடுத்தாங்க. செடிங்களா? எவ்வளோங்கம்மா செடி? ஒரு செடி எவ்வளோங்க? 120 ரூபா. ஒரு செடி 120 ரூபாங்களா? இதை ஒரு 7 செடி கொடுத்தாரு செவலானூரில் குணசாகரை. சரிங்கம்மா. இது அப்படி தின்னு அதுலேயும் முட்டிக்கிட்டு வருது. ஆடாடா, மறுபடியும் இதில் குருத்து வருமா வராதுங்களா? அதான் வருது பாரு. மறுபடியும் அதில் பூந்துருக்கு. அடக்கமா. நேற்று எடுத்துக்கலாம். அது இது மருந்து அந்த வேப்பையன் அது மாதிரி இது இல்லைங்களாம்மா? இதை தின்னு இது சாப்பிட்ருக்கு. திருப்பி பாரு அந்த குருத்தை தின்னு பிடிச்சி. ஆடாடா, ஆமாம் 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 ஆமாம். இது இப்போ கண்ணாசி வச்சு 2.5 வருஷம் ஆகுது. சரிங்க. இப்போ போய் பாரு அந்த நடுக்கூட்ட தள்ளிக்குது. அந்த குருத்துங்களா? பாரு அதான். இது இந்த குருத்தை எடுத்துருச்சுங்க. உங்க தாத்தங்கிறாரா? தாத்தா இறந்துட்டாருங்கம்மா. அப்போ யார் பாதுகாப்பு பண்ணுறது? இப்போ அம்மா தான் பார்த்துக்கணுங்கம்மா. அம்மா தான் பார்த்துக்கணுங்க. அம்மா பார்த்து அப்போ அந்த மாதிரி செடி இது. அந்த மாதிரி. சரிங்க. ஒரு 7 செடி கொடுத்தாரு. சரிங்க. அந்த செடி அந்த செடி. சரிங்க. இது இது ஒரு 7 செடி குணசேகரன் கொடுத்தா அப்படி. சரிங்கம்மா. இது அங்கே தான் பொட்டினருக்கு அந்த. ஆமாம் ஆமாம், குணசேகரண்ணா. சரிங்க. அம்மா இது எத்தனைமா செடி வைக்கணும்? எத்தனை அடிங்கம்மா? 10 அடிங்களா? 20 அடிக்கு ஒன்று வச்சுக்கிறோம் நாங்கள். 20 அடிக்கு ஒரு செடிங்களா? ஒரு செடிக்கு இன்னொரு செடிங்க உள்ள 20 அடிங்களா? 20 அடிக்கு ஒரு செடி. 20 அடி ஒரு செடிங்க. ஆமாம். சரிங்க. ஆழம் எவ்வளோங்கம்மா எடுக்கணும்? ஆழம் தாங்க எடுத்துக்கிற மாதிரி தான். ஒரு 3 அடி இருக்குங்களாங்கம்மா? இருக்கும். 3 அடி. அதாவது தேங்காய் கன்று வச்சதுக்கு மேலே 3 அடிங்க. 3 அடி மேலே வரணுங்க. குழியோட அகலம் வந்து 3 அடிக்கு 3 அடி. பொக்கலிங்கில் நோண்டுனதுங்களா? சரிங்கம்மா. தண்ணி சொட்டு நீர் பாசனங்களா? பைப்பு? சரிங்க. 20 அடிக்கு ஒன்று வச்சுக்கிறோம் நாங்கள். 20 அடிக்கு ஒரு செடிங்களா? ஒரு செடிக்கு இன்னொரு செடிங்க உள்ள 20 அடிங்களா? 20 அடிக்கு ஒரு செடி. 20 அடி ஒரு செடிங்க. ஆமாம். சரிங்க. ஆழம் எவ்வளோங்கம்மா எடுக்கணும்? ஆழம் தாங்க எடுத்துக்கிற மாதிரி தான். ஒரு 3 அடி இருக்குங்களாங்கம்மா? இருக்கும். 3 அடி. அதாவது தேங்காய் கன்று வச்சதுக்கு மேலே 3 அடிங்க. 3 அடி மேலே வரணுங்க. குழியோட அகலம் வந்து 3 அடிக்கு 3 அடி. பொக்கலிங்கில் நோண்டுனதுங்களா? சரிங்கம்மா. தண்ணி சொட்டு நீர் பாசனங்களா? பைப்பு? பைப்பு. சரிங்க. 1.5 லட்சம் ஆயிடுச்சிங்களா? எவ்வளோங்கம்மா இடம் இது? சரிங்கம்மா. இல்லை இப்போ இந்த செடி வச்சதுக்கு எத்தனை ஏக்கராங்கம்மா? இது ஒரு 60 அடி 60 சென்ட் என்னமா? 4. சரிங்க. 3. அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் வச்சுக்கிறோம். சரிங்க. இந்த 60 சென்ட் வச்சதுக்கு வந்து 1.5 லட்ச ரூபா இருக்குங்களா? இல்லை எல்லாம் அங்கேருந்து போர் பைப்பு வெடிச்சு போச்சு. சரிங்கம்மா. போர் வரை இங்கே தொட்டி வரைக்கும் புக்கு ஆணி நோண்டி. சரிங்க. உள்ள வரைக்கும் பைப் இறக்கி அங்கேருந்தே பைப்பு போகிறதுக்கு ஒரு பைப்பு வர்றதுக்கு ஒரு பைப்பு. சரிங்க. அப்புறம் எல்லாம் இதெல்லாம் குழி நோண்டி எல்லாம் பைப் போடுறதுல 2 லட்சம் ரூபா. அது 2 சேர்த்துங்க. ஆமாம். சரிங்க. அதான் தென்னங்கன்று வந்து ஒரு கன்று என்ன விலை சொன்னீங்க? கன்று வந்து இங்கே மினிப்பு கோயில் இருக்குதுல்ல அங்கே. ஆமாங்கம்மா. அந்த நங்கோலி மினி கோயில். ஆமாங்க, தோட்டம் இருக்குதுங்க. அந்த தோட்டத்தில் வடக்கு பக்கம் தோட்டத்தில் உள்ளே போகணுமா? சரிங்க. அங்கே போய் 120 ரூபாய் வாங்கிட்டு வந்தோம். அதாவது இந்த வனவாசி கட்ட ஓரத்துலிங்க. சரிங்க. அப்புறம் அங்கே போய் 120 செடி வாங்கிட்டு வந்தான். 120 செடி 60 சென்ட்டுக்கு 120 செடி வச்சுருக்கீங்க. ராயக்கோட்டையில் போய் அங்கே ஒரு 20 செடி 120 தான் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் அங்கேயும் 120ங்களா? ராயக்கோட்டையிலே 120ங்க. சரிங்கம்மா. சரிங்க. அந்த பக்கம் ஒரு பக்கத்து காட்டுக்காரரு அவங்க அவங்க ஒரு நிறைய ஒரு 500 செடியாட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களோட துணைக்கு போனால் அப்புறம் இவனு எடுத்துகிட்டு வந்தான். ஏன்னா செடி நல்லா இருக்குதுங்கம்மா. இது நெட்டையா குட்டையாங்கம்மா? செடிலாம் குட்டை குட்டையாக தான் எடுத்துகிட்டு வந்தான். செடி பழுத்துக்குச்சு. சரிம்மா. அது எத்தனை வருஷத்துல காய் போடுங்களாம்மா? தெரியலப்பா, அது 2.5 வருஷம் ஆகுது. பால் வச்சுக்கிச்சு. அது பால் வந்துச்சு. அப்போ 3 வருஷத்துக்கு காப்புங்க. 3 வருஷத்துக்கு மரங்க. 2.5 வருஷத்துக்கு பால் வச்சுக்கிச்சு. சரிங்க. சரிங்கம்மா. சரிங்க. அதெல்லாம் இவ்வளவுக்கு எல்லாம் செலவாயிடுச்சு. இவ்வளோ செலவாயிருக்கு. நாங்களே எல்லாம் போட்டுக்கிட்டோம். சரி. கரண்ட் பில் தண்ணி எப்படிமா கட்டுறீங்க? எனக்கு கரண்ட் பில் சர்வீஸ் ஃப்ரீங்களா? சரி. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டணும்? ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கா விட்டா செடி தேக்கமாக்குது. வேலை இருந்துச்சு விட்டுட்டோம்னா வண்டு பூந்துருது. ஆனால் தண்ணி ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் விட்டு இது கண்காணிப்பாக பார்க்கணும். நாங்கள் இவங்க வேலையை ஒரு வாரமாக விட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டு 4 செடி அவுட் ஆகி போயிடுச்சு. ஐயோ.
அதானே. ஆனால் அந்த ஒரு செடி வச்சு காப்பாற்றுறதா பெரிய விஷயங்க. அது வந்து எங்களுக்கு அத்தைச்சோடு மரம் பாரு, அதுலயே பாதி மரத்துல போய் வண்டு வச்சிருக்கு. அங்கே வச்சிருக்கு. அதானே அதானங்கம்மா. நான் வைக்காதரான்னு வேண்டாண்டதெல்லாம் ஆறு அவஸ்தைப்படுறீங்க இல்லம்மா எல்லாம் வச்சுக்கிறாங்க, ஜெயாவட்டை வைக்கிறாங்க, இருமா பார்க்கலான்னு ஆசையாக வச்சுட்டா இப்பதான் வேதனைப்படுறாங்க. இல்லைடா அது பார்த்துக்கிட்டா அந்த வேப்ப என்ன அதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும். காட்டில் பண்ணை பண்ணிட்டு இதை பார்த்துக்கிட்டு தான் பண்ணலாங்க. வேலைக்கும் போகிறான் சிசுக்காது. அது அங்கேருந்து காலையில் 8:30 போகிறான், சாயங்காலம் 6 மணிக்கு வந்தால் ஒரு வேலையும் பண்ண முடியும். கரெக்டுங்கம்மா. என்ன பண்ணுறது? அதாங்கம்மா. நம்ம வீடு வந்து சேர்ந்தாவே கலப்பா போயிடும். கரெக்டுங்க. சரிங்கம்மா. அதுக்கு முன்னாடி சென்டரில் வந்து வேறு எதுவும் செடி பாக்கு செடி அது மாதிரி வைக்கிறீங்க? வச்சுக்கிறோம். அதில் வந்து சாத்துக்குடி செடி வச்சுக்கிறோம். அதில் சாத்துக்குடி செடி இருக்குங்களா? சரிங்கம்மா. இதில் வந்து நெல்லிக்காய் செடி இது 3, ஆரஞ்சு செடி ஒரு 4 வச்சான். சரிங்க. அது ஒரு செடி செத்து போயிடுச்சு. அதான் மாதுளம் செடி 2 வச்சான். சரிங்கம்மா. அதில் எதுவும் வைக்கல. அதில் எதுவும் வைக்கலைங்க. மறங்குதில்ல. அதை செடி மட்டும் வச்சு விட்டான். சரிங்கம்மா. அதாவது சாத்துக்குடி அங்கே வந்திருக்கும் போல இருக்கு. பார்த்தேன். காய் வச்சுக்கிது. அந்த பக்கங்கிறதுலையும் காய்க்குது. சரிங்கம்மா. அதுலேயும் காய் இருக்கு. அது பார்க்கலாங்களாங்கம்மா? போய் பாரு. சரி பார்த்துட்டு வரட்டுங்களா?